மாமியார் ஒண்ணா கூட்டா? ஆமாடி, எங்கடி போயிருந்தே? வாடி வாடி வாடி. நல்லா இருக்கு மாமா. ஆமா. எனக்கு என்ன குறவா? சரி வேற எடுத்து விட்டுக்கிறியா? வேற இல்லம்மா, குறவ. ஏண்டி? நீ ஆனா பெண்ணா? நான் டபுள்ஸ். டபுள்ஸ்னா இந்த பாதி அவளமா. சரி வாங்க. ஏங்க உங்க மீசை அப்படி மேல ஏறி நிக்குது. அது ஆடி மாச காத்துல தூக்கிச்சேம்மா மேல. ஆடி மாசம் காத்து அடிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? இப்ப மழை பெய்யுது. எவ்வளவு தேவல? அப்படியே கோயில அடிக்கிற மாதிரி இருக்கண்டா. ஒண்ணா வாங்கி கடியாடா. வாங்கி அல்டாரா பூ மாதிரி போயிடு. அப்புறம் என்னதான் சொல்றா? சாடி அடிக்கிறாங்க. அது கூட கையாலே அடி அடிக்கிட்டு ஒரு யானை எட்டி ஓடிக்கிற மாதிரி. அத நாம சொல்லக்கூடாதா கலைமணி? ஏன்னா ஒண்ணே ஒரு பாசனால பரவாயில்ல. ஆமா. கொட்டியா உக்காந்துக்கிறான் போது ஈர சேவட்டம். மரியாதை இல்ல. அப்புறம் 14 லட்சம் ஒரு அடி ஒண்ணு இட்டிக்கிறாரு. இடியே தாங்கிட்டு போயிடலாம். எட்டி ஒதுக்கி விட்டுறான். அதுதான் உன்னை இட்டாதுக்கு. ஆமா கொட்டை பாவம் உடம்பு பார்க்க மாட்டான். என்னதான் பின்ன உடம்பு கொஞ்சம் மாரணனே ஆரணத்தின் பொருளா என்று மனந்தானே எனக்கு வாடரானே. காரணனே காரணங்களை கடந்து வந்தமை கண்மணியே கண்மணி கொடியா வந்த பூரணனே பூர்ண பற்கடத்தகங்கை பூமாதனே ஒரு விச்சங்கை வாரணனே வாரமும் வந்து தோன்றும் எங்கள் மாதவனே சொல்லு. நீ கோவிந்தமானாலும் அந்த பகவானை கூப்பிடுற மாதிரி தான். அதனாலதான் கோவிந்தன்னு பேர் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆண் பிள்ளை பிறந்தாக்கா. ஆமா. பெண் பிள்ளை பேர் வைக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க பகவான் பேர. ஆமா. அதனாலதான் கிருஷ்ணவேணி கோவிந்தம்மா அந்த பகவானை கூப்பிடுற போல. நீ எது சொன்னாலும் அது உண்டுதான். எல்லாம் சாமிதான். சாமிதான், பகவான் தான். நீ சாமி நினைச்சா சாமி. ஆமா. மாமி நினைச்சு கிட்ட போனாக்கா எமந்தோளம் மேல அடிக்கல. யானை தும்பி கடிக்குது. யானை வாங்கி விட்டா அது மாடி வேற கடையில கொடுத்துருக்கு. சொல்லி யானை தும்பி சொல்லி சொல்லி பாருங்க. ரொம்ப எல்சி போச்சுமா பாப்பா. ஆமா பா. எல்சி பண்ண தங்கமாயி நீ உன் கண்ணு வச்சு உன் கண்ணுல கற்பூரம் ஏத்துறா. ராஜேஷ் இவ காலாடி மண்ணது போல. மானடா அது ரொம்ப கண்ணார போடாத. வைக்க போறடா யாச்சி போச்சு. ரூபாய் இறச்சி போற. நீ அம்மா இன்னும் ஒரு 2 எகிரி குச்சா 2 தூண் உள்ள வாங்கிக்க. நான் பாப்பா ஐயோ நீ காபி சாப்பிட்டு முடிச்சு வேடி அவள நீ வா. எந்த கடை தெரியுமா? என்னடா இது அப்பா? குடும்ப காட்டு பாட்டு பாடுற போட்ட உன் போசிக்கு நீ பாட்டு பாடலாமா? உன் மூஞ்சி பர்றிய காரடா போய் எங்க ஓடுற மாதிரி ஒரே புத்தக என் குரூப்ல கணக்கு ஓத்தி பல வச்சிட்டு எவ்வளவு அருமையா இருக்கணும் நானு. அப்பா ஒரு கோமேடி அக்கா எல்லாம் தங்கச்சி சின்ன தல பேர தல போட்ட அக்கா பர போடு கைய இன்னொரு முடியுமா? ஏங்கப்பா ஏன் மரிகா தங்கமாங்கி சி செட்டி போ. ஏன் மரிகா ஏன் மாறிடா? ஏய் சாதாரண கிடையாது. பால் கறந்துட்டு மாட்டா. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து 7 மணி பசங்க நான் போன் பண்ணுவேன். டேய் இப்ப வேலை பார்க்கறீங்க. வாங்க சாப்பிடலாம். அது போகட்டும். அறிவாளிகள் கட்ட இருந்தா கலைவான்களும் கற்பனையாக இருந்தா தாய்மார்களும் வீரத்திலே மிக்க இளைஞர்களும் கல்வி செல்வத்திலே மிக்க குழந்தை அவருக்கு முடியாத லட்சுமணாச்சும் பொருந்தி லட்சுமி இவங்க இத்தனை பேர் உட்காந்து பாக்குறாங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகம் தான். ஆமாங்க ஆர்வம். ஒரு 2 பேர் கூட பார்த்தாலே போதும். போதுமா போதும். நம்ம சொல்லக்கூடிய வாங்கி கூட போறோம். 2 பேர் பார்த்தா தான் 4 பேர். இன்னமும் தான் நீ நானும் தான் பாக்குறேன். வந்ததுல இருந்து வாங்குன்னு வாங்குறேன். என்ன பண்றது? ஜென்மத்துல சூடு சொர்ண ஈனம் மானம் வெக்கம் சிக்கம் இல்லடா களிமணி. அது இருந்தா நான் கூத்தாட வருவேனா? வேற வீட்டு சோறு சாப்பிட்டோம்னா அந்த மிளகாத்தூள் ஒரே மிளகாத்தூளா இருக்கும். ஊர் சோறு சாப்பிட்டு அடிக்கிற தூமிக்கே யார் அடிக்குது? சரி இது நம்ம நாடு. உன்னை யார் அடிப்பாங்க? அடிச்சா எங்க வீட்டுக்காரர் தான் அடிக்கணும். யாரா எறும்பு போடுற காலை போட்டுக்கினே என் மொண்டாட்டி வந்து மனமணியா மேல ஏறானுங்க. ஆனா ஜோடி அருமையா இருக்குதா இன்னைக்கு.
எப்படி தாங்கும் போது பழைய பில்டிங் கண்ணுல கருப்புற எந்த படுபாவி கண்ணு வச்சுங்க ஆமா இது எந்த படுபாவி கண்ணு வச்சு இதெல்லாம் பிரிச்சு வச்சுட்டீங்க ஏன் நாங்க உங்களுக்கு பிரிக்கிறோம் கால் எடுப்ப கால் இருக்கிறதா உப்பி போறாச்சு உளுத்த பயிராட்டம் என்னடா அடியே அடி பாட்டு இப்பேர் வட்ட லட்சுமணாச்சி பொறுத்தே சபையில அம்மா நான் வரேன் சொன்னாதான் தெரியும் சொல்லி காட்டினாதான் தெரியும் காட்டினாதான் தெரியும் உட்காந்துக்கிறோம் அதுக்கு மேல அதை பாரு ஏறி வேலை கூட என் கதை தான் ஓடுவாங்க ஆமா வந்தாலே ஒரு சக்கா ஜாமான ஆவது கூட அந்த கெடிக்கிற கேப்பாங்கத்தான் நான் எவ்வளவு கையை நிட்டுனேன் அதோட கட்டுப்பாடு தான் வீட்டுக்கு போனோம் நான் கையை நீட்ட மாட்டேம்மா கையை மடக்கிறேன் இப்பேற்பட்ட சகன்றாக அம்மா வந்து அம்மா வந்து எனக்கு ஏதாவது தெரியுமாடி சொன்னாதாம்மா தெரியும் அடி எங்க வீட்டு ஆம்பளை சரியில்லடா அந்த ஆளு சரியா இருந்தா அவரு குடுக்கறத ஒழுங்கா கழுத்து மேல குடுத்தாருன்னு வச்சுக்க கழுத்து மேல குடுத்தாரு உனக்கு எனக்கா குடுத்தாங்கன்னா பேச மாட்டேன் நீ பேச மாட்டேம்மா நான் யாரம்மா பேசுறேன் ராமலிங்கம் இருக்கிறது ஆமா வேதவள்ளி வேதவள்ளி தெரிவிப்பார்கள் வேதவள்ளி என்று தெரிவிப்பார்கள் பொம்புவள்ளி சகாச்சார வேண்டாம் போட்ட அந்த வார்த்தைக்கு வரைக்கும் அப்படியே உதடு தொங்கி போதுமா அதுவும் சாதா ஓதுல கல்லு ஓதுது இது தெரிகிறது என் நாடார் எப்பேர் பண்ற நாடு தெரியுமா எப்பேர் நாட்டிற்கு நாகுரமும் அடுத்த தலைமுறை ஆயுதம் கூடுகட்டும் அங்கலத்தேன் கூடுகட்டும் கட்டு கலங்காடு வேறுவனுக்கு நெல்லாகும் மாடு கட்டு போயெடுத்தால் மாடா அது சென்னல் என்று ஆணை கட்டி போயெடுக்க முடியான அழகான வேதகிரி பட்டினம் எங்க பட்டணம் ஆமா இந்த வேதகிரி பட்டினத்திலேயே எங்களுக்கெல்லாம் அருளாட்சி செய்ய தெய்வம் யாரு தெரியுமா உலகலாம் உணர்ந்து ஓயிருக்கறியவன் நிலவுலா வீரன் மலை வேணியன் அழகில் சோழ அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அப்பாற்பட்ட எல்லாம் வல்லவனா உடம்படியான ஜீவகாந்தி கடவுள் முக்கந்தாரியா உடம்படியான 2011 திருமணத்தேன் இந்த வேதகிரி பட்டினத்தின் தலைவன் வேதபுரி ஈஸ்வரர் ஈஸ்வரர் ஆமா அடேங்கப்பா இந்த வேதபுரி ஈஸ்வருடைய அருளால் எந்த மாதிரி குறைவின்றி சீரும் சிறப்போடு பார்த்தியா ஆமாங்க பயிர் வச்சலாம் எவ்வளவு அழகா இருக்கு எல்லாம் இருக்கக்கூடியான மதிலும் இருக்கும்படியான சொல்லுவாங்க தாத்தா என்னதான் பேசிக்கிறீங்க நாங்க
ஒரு பக்கம் ஆடுறான் அவரு ஒரு பக்கம் ஆடுறான் அப்பேற்பட்ட சீர்வாங்கிய சிறப்பாங்கிய ஏற்கனவே சுந்தர வேதமணி நாட்டை தானதகத்தோடு பரிவாரம் செல்லுபடியான எங்க வீட்டுக்காரர் தாண்டி யாரு அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தலைமணி அம்மா கிட்ட வாயன் கிட்ட வர மாட்டேன் அம்மா சொன்னதை செய்யுமா கீரி புள்ளை கீரி பிள்ளை அவன் சொல்லுது பாரு அவன் பல்ல காட்டுறான் கீரி பல்லுன்னு தேங்காய் சொல்றேன் கல்யாணத்துக்கு போயிட்டு வர போட்டா தேங்காய் சொரங்க எடுத்து என்ன சொன்னீங்க பாதி பக்கம் கிரைண்டர் உடஞ்சி போதுமா இவ்வளவு அவரு எங்க வீட்டுக்காரருக்கு பேரு சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சப்படுறேன் எனக்கு வேலை வேலை அது இல்ல நீ பாக்குறதுக்கு அப்படியே ஆம்பளை புள்ள மாதிரி இருக்கிற நான் 2013 வரைக்கும் தான் ஆம்பளை புள்ளியா இருக்கிறேன் ஆமா அடுத்த மாசம் அது இல்ல நாம வச்சுக்கிற பக்கத்துல வச்சிருந்தா அது யாரோ தலை தூக்கி பேருமா 8 வரியா மேரி நேர்ல உள்ள போச்சு மரியா கட்டலாம் ஏமா சூடு சொன்ன வெக்கச்சிக்கல அது இல்ல கூட வந்து எரிய கவலை நான் ஒண்ணு பேசல அவர் ஒண்ணு துண்டு வருது முன்னாடி அதான் பேசணும் நான் 20 அவன் எந்த ஏரியா தெரியுமா முந்திரி தோப்பு ஏரியா அதான் முறுக்கி எடுக்கிறாங்க வாடா அம்மா எனக்கு வாடா மாயத்து மாலை போட்ட மல்லாட்ட போட்டு திருவி எடுக்கிற மாதிரி திருவிடுவேன் நானு ரெண்டு கோட்டை தான் நீ திருப்பி என்ன பண்ண போற அதை விடு அதை திருவி இங்கதான் போட்டு போடுறோம் அங்கமாகி வச்சுக்கிறதுக்கே ஒழுங்கா கொடுத்து உதவி பண்றான் சரி விடுமா கடக்கட்டும் எங்க வீட்டுக்காரர் பேரு சொல்றதுக்கு கூச்சமா இருக்குது அப்பா உங்க வீட்டுக்கார பேர் சொல்றது கூச்சமாகதா அப்ப என்ன பேர தலை அடிச்ச மாதிரி சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டேன் சகால் திருப்பா அவன் பேரு ஆம்பளை பேரு அப்படியே தலைமரம் நாக்கறவன் நீட்டா தாட்டி சொல்லுவேன் இங்க வந்த அம்மா பத்தி தெரியும் நெருப்புடா அம்மா நெருப்புடா அம்மா ராஜா அம்மா புட்டால அம்மா தொண்டை போறாத நினைச்சுக்கு வர ஊம்பலம்மா சாப்பிடலாமா அம்மை மாடியப்பட்டு என் பவுனே என் செல்லம் இல்ல உன்னை பார்த்தா அம்மான்றல்ல தாய் மாடியா இருந்தா கொஞ்சம் மாட்டோமா என்ன பெத்து நெகிரி மாதிரி நாடகறான் நீ காட்சி வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து ஏய் அந்த சகாதே சொல்லுவாரு ஆம்பளை பேரு ஆமா நான் இந்த நாட்டுக்கே ராணி நான் சொல்ல முடியுமா வீட்டுக்கார பேரு இருந்தா நான் சொல்றேன் வீட்டுக்கார பேரு வித்தரா சொன்னா அடி வாத்த ஆமானேடா வீட்டுக்காரங்கிட்ட சொன்னா ஒரு பையன் யானி நான் எழுந்து கேட்க முடியுமா கெட்டிக்காரன் அடிக்க முடியுமா யானி நான் எழுந்து கேட்க முடியுமா ஒரு பையன் கெட்டிக்காரமா கெட்டிக்காரன் பிச்சு நீ சொல்லிட்டு போடுவா எமத்தூள மாதிரி பெத்து வச்சுக்கிற அது வந்து அடிக்கிறது போட்டு அவன் கூட அம்மாங்க உங்க மாமனார் தான் போகும்போது போட்டு போகும்போது 10,000 போட்டு டாடா ஸ்லேட் கூட வீட்டு போய் சேர்ந்து அடியே வீராண்டி
என் வீட்டுக்காரர் இல்லை அம்மா அது நாலு நாலு ஒரு ஜோடி ஒரு கறி போட்டு வளர்க்குறேன் ஏய் அம்மா அவனை பார்த்தா ஒரு ஆட்டம் ஒரு ஆள் முடியும் ஆமா ஏண்டா ஒரு ஆள் மட்டும் முழுங்க மாட்டாங்க கொண்டாட்டி அதுக்கு மேல ஏய் எங்க வீட்டுக்காரர் ஒரு ஆளை மட்டும் ரெண்டு பேர் தான். மட்டும் முழுங்க மாட்டாங்க ஒரு ஆளையே முழுங்குங்க அட பாவிகளா உங்களை நம்பி அரிசி கடை கூட வைக்க முடியாது போல இருக்கா? எதுக்கு மூட்டை மூட்டையா எடுத்துமா ஒரே வாரத்துக்கு. நான் தான் சொல்லிட்டேன் எங்க வீட்டுக்காரர் அசுர குலத்துல பிறந்தவரு ஆமா அவர் ஆட்டை மட்டும் முழுங்க மாட்டாரு கோவம் வந்துச்சு எதிர்க்கிற ஆளே முழுங்கிடுவாரு ஆளு யார் ஆகப்பட்டாலும் சாப்பிடுவார் ஆமா ஏன்னா ஒரு அசுர குலம் அப்பேற்பட்ட அசுரகுலத்துல உயிர் பிறந்த ஆமா வித்தியாசுரனை மணந்து ஆனந்து யார் யாரு குறைவின்றி வேதனை நாமதேயத்தோடு சீரும் சிறப்போடு பார்த்தாலும் தெரியுமா வாழ்ந்து வருகின்றோம் சொல்லுவாங்க காலையில் எழுந்து காலக்கடை முடித்து வாழையா குங்குமத்தை வாய்ப்பையிட்டு சோலை புயல் மலை நடத்து தன் நாயகனா